ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ தான் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம நந்தினியும் சூர்யா சாரும் ஒன்றா சேர்ந்து போய் கடையில் வந்துட்டு காய்கறி வாங்குறதுக்கு பார்க்கவே அழகாக இருந்தது. ஆக இவங்களுக்குள்ளே லவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு ஒரு எண்டு கட்டு போட்டு விட்டார் இந்த டேரக்டர். என்ன நடந்துச்சுன்னா, இப்போ வந்துட்டு நம்ம சூர்யா சார் கூடையை தூக்கிட்டு வந்ததை அந்த மாதவியும் சுரேகாவும் பார்த்துட்டாருங்க. என்னடா இது, இவன் நந்தினிக்காக கூடையெல்லாம் தூக்கிட்டு வரானே, அப்போ இன்னும் கொஞ்ச நாள் போக போக இவளுக்காக நம்மளை வீட்டை விட்டு அடித்து துரத்தினாலும் அது சந்தேகப்படுறதுக்கு இல்லைக்கா, அதுக்கு முன்னாடியே நம்ம எதனா ஒன்று பண்ணணும், அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சுரேகா வந்து மாதவிகிட்ட சொல்லுவோம். ஆமாண்டி, இது இப்படியே விட்டால் சரி வராது, நான் என்ன பிளான் பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு சுந்தரவல்லிக்கிட்ட பற்ற வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு 2 பேர் தாறுமாறாக பற்ற வைக்கிறாளுங்க. என்னென்ன சொல்கிறாளுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அந்த நந்தினி இருக்காளம்மா, நம்ம தம்பியை போயிட்டு இந்த மாதிரி கூட தூக்க விட்டாமா, அந்த இந்த இந்த வீட்டுக்கே அவன் இளவரசன், அவனை போயிட்டு இந்த மாதிரி கூட தூக்க விட்டா பார்க்குறவங்க எல்லோரும் என்ன நினைப்பாங்க, உன்னதான் வந்துட்டு எல்லாருமே தப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே சுந்தரவல்லிக்கு சமக்கம் வந்துடுச்சு. காது மூக்கெல்லாம் புகையாக வர ஆரம்பிச்சிருச்சு கோவத்தில். ஏற்கனவே சும்மாவே வந்து அவங்க கோவப்படுவாங்க. இதில் வேற வந்து நம்ம சூர்யா சார் கூடையை தூக்குனாரு அப்படின்னு தெரியவும் அவங்க பயங்கரமாக கோவம் வருது. அவள் வரட்டும், அவளுக்கு இருக்குது கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம மாதவிக்கு சுரேகாவும் சந்தோஷம் தாங்க முடியல. ஆகா, பற்றி வச்சு அது இவ்வளோ சூப்பராக பற்றிக்கும் நம்ம எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாளுங்க. அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக நம்ம நந்தினி வந்துட்டு உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்ததுமே அந்த காய்கறிலாம் தூக்கி டேபிள் மேலே வச்சதுமே காய்கறியெல்லாம் தூக்கி கீழே கொட்டுறாங்க. கீழே கொட்டினதுமே வந்துட்டு என்னாச்சுன்னு நம்ம நந்தினிக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் வந்துட்டு சொல்கிறாங்க, என் பிள்ளையே இந்த வீட்டு இளவரசன், அவன் கோடீஸ்வரன், அவனை போயிட்டு நீ எப்படி வந்துட்டு காய்கறி தூக்க விட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து நம்ம நந்தினி இருந்துக்கிட்டு, நான் எதுவுமே பண்ணலம்மா, ஐயா தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அவன் பண்ணால் உனக்கு எங்கே போச்சு புத்தி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கரெக்டாக நம்ம சூர்யா சார் அந்த இடத்துல வந்து, நான் தான் தூக்கிட்டு வந்தேன், இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு நந்தினியை திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எதுன்னு பேசவும் எல்லாருமே அடங்கி போயிடுறாங்க. மெயினாக சுந்தரவல்லி பொட்டி பாம்பாட்டம் அடங்கி போயிடுறாங்க. அதை பார்த்ததுமே நம்ம அருணாச்சலத்துக்கு என்ன புரிய வருதுன்னா, அப்போ சூர்யா வந்து நந்தினி கூட இருந்தால் நந்தினிக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணாச்சலத்திற்கு முழுக்க முழுக்க தெரிஞ்சிடுச்சு. ஆனால் அது யாருக்குமே தெரியல. உடனே வந்து நம்ம நந்தினி வந்து விட்டுட்டாங்க. நம்ம நந்தினி போயிட்டாங்க. நல்ல வேலைடாப்பா, தப்புச்சண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. சூர்யா சாருக்கு மனசுக்குள்ளே நன்றி சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அருணாச்சலம் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி சூர்யா கிட்ட தனியாக கூப்பிட்டு, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீ நந்தினி கூட மட்டும் இருறா, நம்ம நந்தினி யாராலையும் ஒன்றுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அது ஆழமாக உள்வாங்கிக்கிறாரு நம்ம சூர்யா சார். அப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம நந்தினியை தனியாக விட மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சூர்யா சார் நந்தினி கூட இருந்தாலே நம்ம நந்தினிக்கு எந்த பிரச்சனையுமே கண்டிப்பாக வரப்போகிறது இல்லை, இதுக்கு மேலே வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்